ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரிக முறையில நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தான். இந்த மந்திரம் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, எதிரிகளை அழிக்க, தீய சக்திகளை அழிக்க. இந்த மந்திரம் நம்ம சொல்லி வந்தாலே எதிரிகளோட வீரம் இல்லாம போயிரும், அவங்களோட தைரியம் போயிரும். உங்க முன்னாடி வந்து நின்னாலே அவங்க பதறுவாங்க. அது மாதிரி ஏவல் பில்லி எல்லாம் இருந்தா நம்ம இந்த மந்திரம் சொல்ல சொல்ல அதே தானா போயிடும். அத்தனையும் பவர்ஃபுல்லான நரசிம்ஹ மந்திரம் தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மந்திரம் நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு எதிரியும் இருக்க மாட்டாங்க. எதிரியெல்லாம் அழிஞ்சிருவாங்க. நம்ம முன்னாடி வந்து நின்னாலே பயப்படுவாங்க. நம்மளோட முகம் கூட ரொம்ப தேஜஸ் ஆயிரும். இந்த மந்திரம் சொல்ல சொல்ல கெட்ட சக்திகள், நெகட்டிவ்ஸ் எல்லாமே விலகி நம்மளோட முகம் வந்து நல்ல தேஜஸ், அதாவது நல்ல வெளிச்சமா இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும்னு தான் சொல்றேன். இந்த மந்திரம் எப்படி பண்றதுன்னா, விரதம் வேணும் இதுக்கு. மது மாம்சம் அப்படி தப்பான பழக்கங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. 41 நாளைக்கு நீங்க 54 டைம்ஸ் 54 தவணை இந்த மந்திரம் சொல்லணும். நீங்க அது வந்து எப்ப சொல்லணும்னா, சாயந்தரம் ஒரு 6:30 மணிக்கு தான் இந்த மந்திரம் நீங்க சொல்லணும். ஒரு விளக்கு கொளுத்தி வச்சு. ஏன்னா இந்த விளக்கு கொளுத்தி 6:30க்கு வைக்கிறதோட கான்செப்டே வந்து தீய சக்திகள் கடக்கக்கூடாது. ஏன்னா சூரியன் தான் பவர் இல்லையா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தர முக்கிய கடகம் சூரிய பகவான் தான். அப்ப அந்த சூரிய பகவான் மறையும் போது, அஸ்தமனம் பண்ணும்போது தீய சக்திகள் வெளியே வரும். அதுக்கு வேண்டித்தான் முன்னோர்கள் இந்த சந்தியா தீபம் சொல்லி ஒரு 6:30 மணிக்கு வீட்டுக்கு வெளியில வைக்கிறாங்க. அப்ப அந்த சந்தியா தீபத்தை மறிகடந்துதான் தீய சக்திகள் உள்ள வரணும். அப்ப அது வர முடியாது. அதுக்கு வேண்டித்தான் அப்படி சந்தியா விளக்கு இல்லைன்னா 6:30 மணிக்கு நம்ம குத்து விளக்கு எடுத்து வீட்டுக்கு முன்னாடி வச்சு நாம ஜெபம் பண்றது அதுக்கு வேண்டித்தான். அப்ப நீங்க இந்த 6:30 மணி சமயத்துல இந்த குத்து விளக்கை ஏத்திட்டு இந்த மந்திரத்தை செவந்த பட்டுடுத்து இந்த மந்திரத்தை நீங்க 54 முறை 41 நாள் செய்துவாங்க. கண்டிப்பா உங்களோட எதிரியும் முட்டு மடக்குவாங்க. முட்டு மடக்கான ஒரு எதிரியும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. இதை செய்து வந்தாலும் உங்களை பாக்குறக்கே பயப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அத்தனை தேஜஸ் உங்களுக்கு வரும். இந்த ஏவல் பில்லி சூரியன் அந்த மாதிரி என்ன இருந்தாலும் அழிஞ்சு போய். இந்த மந்திரம் நான் சொல்லித்தரேன். நரசிம்ஹ மந்திரம் தான். கிருஷ்ணனுடைய இல்லைன்னா மகாவிஷ்ணுவோட உக்ர ரூபமான நரசிம்ஹ மந்திரம் தான். உக்ரம் வீரம் நரசிம்ஹம் மகாவிஷ்ணு ஜுலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமியகம். இந்த மந்திரம் ஒருக்கி கூட நான் சுத்தமா சொல்லித்தரேன். ஏன்னா இந்த மந்திரம் நிறைய பேர் தப்பா சொல்லி வராங்க, தெரியாம சொல்லி வராங்க. அந்த மந்திரத்தோட விளக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். அந்த மந்திரம் நான் ஒருக்கி கூட சொல்லித்தரேன். உக்ரம் வீரம் நரசிம்ஹம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீக்ஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமியகம். இது என்ன இதுக்கு அர்த்தம்னு சொன்னா, இதுல வந்து மிருத்யும் நமாமிகம் அப்படி சொல்லுது இல்லையா. மிருத்யுன்னு சொன்னா மரணம் அப்படிதான் அர்த்தம். அப்ப அந்த மரணத்தையும் கொல்லற தேவதை தான் இது. அப்போ மரண பயம் ஒழுவாகிறதுக்கும், இந்த நமக்கு மரண கண்டங்கள் ஏதாவது இருந்தாலும் அது வர இதனால் தீர்ந்து போயிரும். அப்போ அந்த மரணம் கூட இந்த தேவதையை பார்த்து பயப்படும் அப்படிதான் சொல்லுது. இந்த மந்திரம் ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன இந்த மந்திரம் ஜெபிக்கணும், என்ன இந்த மந்திரத்தோட பொருள்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வேண்டிதான் சொல்றேன். உக்ரம் வீரம் நரசிம்ஹம்னா உக்ர பாவம் உள்ள வீர பாவம் உள்ள நரசிம்ஹ தேவதை, அதாவது நரசிம்ஹ தேவனை நான் ஸ்மரிக்கிறேன் இல்லைன்னா நான் கும்பிடுறேன் அப்படிதான் சொல்றாங்க. உக்ரம் வீரம் நரசிம்ஹம் மகாவிஷ்ணு ஜுலந்தம், மகாவிஷ்ணுவோட ஜுலந்தம், அதாவது நல்ல பிரகாசமான மகாவிஷ்ணு ஜுலந்தம் சர்வதோமுகம், அதாவது 4 வசத்திலையும் முகங்கள், அதாவது 4 திசை இருக்கு இல்லையா, 4 திசையிலையும் முகம் பார்வை கொண்டு ஜொலிக்கிற முகமான மகாவிஷ்ணுவோட உக்ர ரூபமான நரசிம்ஹ தேவதை நான் வழிபட்டு வரேன்னு சொல்லி ஜெபிச்சா போதும். இந்த ஜெபம் பண்ணா உங்களுக்கு சத்துருக்களும் இருக்காது, ஏவல் வில்லி பேய் பிசாசும் இருக்காது. கண்டிப்பா நீங்க சொல்லி வரலாம். யாருக்கு வேணாலும் இது சொல்லி வரலாம்.
செவந்த பட்டுடுத்து நீங்க ஜெபிக்கணும். படிக மாலையில ஜெபிக்கிறது நல்லது. சந்தியா தீபம் வச்சு 6:30 மணிக்கு அந்த விளக்கு வச்சு வீட்டுக்கு முன்னாடி இருந்து ஜெபம் பண்றது ரொம்ப நல்லது. விரதங்கிறது தேவை. முதல்ல ஒரு 41 நாள் நல்லபடியா விரதம் எடுத்து பண்ணுங்க. 54 டைம் வச்சு பண்ணுங்க. அது முடிஞ்சா இன்னும் உங்களால முடிகிற மாதிரி 7 தடவையோ அப்படி டெய்லி சொல்லி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. ரொம்ப நன்றி.